மத்தேயு 7வது அதிகாரம் 13 20 வசனம். கடந்த வாரம் மத்தேயு 7வது அதிகாரம் முதல் 12 வசனங்களை நம்ம சிந்திச்சோம். பரலோக ராஜ்யத்தில் வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் தகுதிகளையும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட மனுஷன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியுன்றத, தன்னை சுவாசிக்கக்கூடிய மக்களுடைய சுபாவங்களும் தன்மைகளும் என்னன்றதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். இந்த 7வது அதிகாரம் மலை பிரசங்கத்தினுடைய இறுதி 3 அதிகாரங்களை இயேசு தொடர்ந்து தனது பிரமாணங்களையும் சட்டங்களையும் கொடுத்து கொண்டு வருகிறார். கடந்த வாரம் அந்த முதல் 12 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய சொந்த பாவ இருதயத்தை குறித்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். மற்றவர்கள் நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக நம்முடைய நிலை என்ன என்பதை கடவுளுக்கு முன்பாக ஆராய்ந்து பார்க்கணுன்றதை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதை பெருகுவதற்கு நம்ம சரியான முறையில் மக்களை நியாயம் தீர்ப்பதற்கு தேவனது ஆவிக்குரிய ஞானமும் பலனும் தேவை. அதற்கு தேவ ராஜ்யத்துக்கு பாத்திரமாக நம்ம வாழ்வதற்கு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கவும், கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை தேடவும், கிறிஸ்துவனுடைய நீதியை தட்டி பெற்றுக்கொள்வது அவசியம் என்பதை பார்த்தோம். ஜெபத்தில் போராடி தேவ சமூகத்தில் நாம் தகப்பனாக தேவனிடத்தில் பிள்ளைகளாக நாம் எல்லா ஆவிக்குரிய நன்மைகளையும் பெற்று வாழ முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு 13 20 வசனம், இதில் 29 வசனம் இருக்கு. இந்த 13 29 வசனத்துல ஆண்டவர் 4 விதமான எச்சரிப்பை கொடுக்குறார். ஃபைனலாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். உன் இருதயம் எப்படி இருக்கணும், உன் குணாதிசயம் எப்படி இருக்கணும், நீ உலகத்துக்கு எப்படிப்பட்ட சாட்சியாக வாழணும், உன்னுடைய வார்த்தை எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, உன்னுடைய உணர்வுகள், உன்னுடைய அன்பு, உன்னுடைய தேவ பக்தி, உன்னுடைய ஜபம், உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய உபவாசம், உன்னுடைய போதுமான தன்மை, கடவுளை சார்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய விசுவாசம், எல்லாத்தையும் அவர் சொல்லி முடிச்சிட்டார். இறுதியாக அவர்களுக்கு ஒரு 4 விதமான ஒரு உபமானங்களை சொல்லி ஒரு எச்சரிக்கையோட ஆண்டவர் முடிகிறார். இன்னைக்கு அதில் 2 உபமானங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். 13 14 நான் வாசிக்கிறேன். 13 14 இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இயேசு ஒவ்வொரு உபதேசங்களா கொடுக்கும் பொழுது அந்த ஜனங்களுக்கு ஆச்சரியத்தின் மேல ஆச்சரியம், அந்த ஜனங்களுடைய மாய்மாலங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. அங்க இருக்கிற பரிசேயர்கள் வேதபாரர்களுடைய நீதியெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. தேவ சமூகத்துல தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நீதியும் பரிசுத்தமும் எவ்வளோ உயர்வா இருக்குது. பரலோக ராஜ்யன்றது சாதாரணதில்லை. நீ ஒரு சாதாரண குடிமகனா அதுல போக முடியாது. நீ புதிதாக்கப்பட்டவனா, புதிய இருதயம் உள்ளவனா, தேவனால பரலோக பலம் இல்லாம தேவனால மறுபறுப்படையாம நீ போக முடியாதுன்ற காரியத்தை சொல்லும் பொழுது ஒரு யூதனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நான் ஆபிரகாமுடைய சந்ததி, எனக்கு ஆலயம் இருக்குது, நான் இந்த உலகத்திலே நான் தான் பக்தி உள்ளவன், ஏன்ட்ட தான் கடவுள் தீர்க்கதரிசியை கொடுத்துருக்கிறார், நான் கடவுளுக்கு நேர்மையா உண்மையா வாழ்றேன், நான் ஆராதிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் தானம் தர்மம் பண்றேன், நான் கடவுளை மகிமைப்படுத்தி வாழ்றேன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஏசு அதை தலைகீழ மாற்றி போறார். உன்னுடைய நீதியும், உன்னுடைய பக்தியும், உன்னுடைய உறவும், உன்னுடைய சக மனித உறவும், நீ உனக்கு நியமித்து வச்சிருக்கிற சட்டங்கள் எல்லாம் போலியானது. வாழ்க்கை கடவுளுக்கு கோபாக்கினைக்குள்ளதாக இருக்கிறது. நீ மற்றவனுடைய குற்றத்தை பெருசுபடுத்தி ஓ கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராதவனா இருக்கிற. நீ தேவனை சார்ந்திருக்கணும், தேவனது கிருபையை சார்ந்திருக்கணும், தேவனிடத்துல ஜபத்துல போராடணும். உன் ஆத்ம வாழ்க்கைக்காக நீ கடவுளிடத்துல தாழ்மைப்படாம மண்டியிடாம நீ போக முடியாதுன்னு சொன்ன உடனே அதிர்ச்சியில எல்லாம் உறைஞ்சிருக்கிற. அப்ப யாரு தான் போறது, நான் எப்படிதான் போறது, எப்படிதான் இந்த பரலோக வாழ்க்கையை அடையிறதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இடுக்கமான வாசல் வழியா உள்ள போங்க. இந்த 13 29 2 சொல்றாரு. ஒண்ணு இடுக்கமான வாசல், விரிவான வாசல். இதுக்கு பின்னாடி 16 20 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல மரம் கெட்ட மரம், நல்ல கனி கெட்ட கனி. 21 23 பரலோகத்தினுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்பவன் வெறுமனே வாயிலால துதிபாடுகிறவன். 24 திரும்ப 28 கண்மலையில வீடு கட்டினவன், மணல்ல வீடு கட்டவன். இந்த மாதிரி 4 முரண்பாடை சொல்லிட்டே இருக்கிறார். 4 வழிகள், 4 வாசல்கள், 4 மரங்கள், 4 கனிகள், 4 சித்தங்கள், 4 வீடுகள், 4 வீடு கட்டக்கூடிய மனுஷன். 2 பிரிச்சு அவர் சொல்லிட்டே இருக்கிறார். சரிங்களா? அதுல பிரதானமா சொல்லி முடிச்சுட்டு இறுதியா சொல்றாரு,
இவ்வளோ சத்தியத்தை நீ கேட்டுட்ட, இவ்வளோ தகுதிகளை கேட்டுட்ட, இதெல்லாம் நீ பார்க்கும் பொழுது இது போறது கஷ்டம். இப்படி கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் நான் போறது என்பது என்னால் முடியாது. இந்த மகிமை பொருந்திய ராஜ்யத்தில் என்னை தகுதிப்படுத்தி நான் பரிசேயர்களுடைய நீதியை விட அதிகமான நீதியை சுதந்திரிச்சு என்னுடைய பேச்சிலையும் சிந்தையிலையும் எண்ணங்களையும் குடும்ப உறவுகளையும் சமுதாய உறவுகளையும் சக மனிதனுடைய உறவுகளையும் நான் இவ்வளோ கஷ்டம் என்னால் வாழ முடியாதுன்னு அவங்களாம் உடஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்போ சொல்றாரு, இது உனக்கு இடுக்கமான வாசல் தான். நீ இயேசுவினுடைய ராஜ்யத்துக்குள்ள வருவது, மேசியாவினுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றது நீ அசாதாரணமாக வந்துட முடியாது. ரொம்ப கவனக்குறைவாக வந்துட முடியாது. நீ அக்கறையற்று வந்துட முடியாது. நீ பாட்டுக்கு உன் மனசுப்படி வந்துட முடியாது. ஏன் ராஜ்யத்தில் நீ வரணும்னு சொன்னா இது உனக்கு இடுக்கமான வாசல். கேட்டுக்கு போற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது. ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. ஒரு ராஜா தான் நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லுவான்? எல்லாம் அமைதியா இருங்க, சமாதானமா இருங்க, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன், நான் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பேன், என் ராஜ்யத்துல உங்களுக்கு பஞ்சம் ஏற்படாது, என் ராஜ்யத்துல உங்களுக்கு ஆபத்து ஏற்படாது, நான் இருக்கிற வரைக்கும் இந்த ராஜ்யத்துல உங்களை சுகபோகமா பாதுகாத்துக் கொள்வேன். அப்படிதான் ஒரு ராஜா சொல்லுவான். ஆனா இயேசுங்க என்ன சொல்றாரு? இல்லப்பா, இது இடுக்கமான வழிதான். என் ராஜ்யத்துல வந்தா உனக்கு இடுக்கம்தான். ஏன் ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்கணும்னு சொன்னா உனக்கு இடுக்கமும் நெருக்கமும் இல்லாம நீ வர முடியாது என்றார். 2 வாசல் 2 வழி. நம்ம எந்த வழியில போறோமோ அந்த வழியை சார்ந்தா நம்ம வாசல் இருக்கும். இந்த உலகத்துல எல்லா மனிதனும் 2 வழிகளை போயிட்டு இருக்கிறான். ஒண்ணு அவன் நினைச்ச சுயமான வழி, இன்னொன்று தேவன் நியமித்த வழி. இப்ப தேவன் நியமித்த வழி எப்படிப்பட்ட வழி நான் சொல்லும் பொழுது இது இடுக்கமான வாசல். நீ ஆவியில எளிமையா, நீ துயரப்படுகிறவனா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவனா, நீதியின் மேல பசிதாகம் உள்ளவனா, இரக்கம் உள்ளவனா, என் நிமித்தம் பாடுபடுகிறவனா இருக்கணுன்றது முடியாது. இது கஷ்டம். நீ சகோதரத்துல கோபிக்காம இருக்க முடியாது. நீ இச்சையான சிந்தை இல்லாம உன்னால வாழ முடியாது. நீ இன்னொருத்தனை குற்றப்படுத்தாம, இன்னொருத்தனை பெருதுப்படுத்தாம உன்னால வாழ முடியாது. நீ பொய்யான இடாம உன்னால வாழ முடியாது. நீ கடவுளுக்கு பாய்மாலமான பக்தியை வெளிப்படுத்தாம உன்னால இருக்க முடியாது. இதெல்லாம் உன்னால முடியாது. இதெல்லாம் உனக்கு கஷ்டம், இதெல்லாம் உனக்கு பாரம். ஆனா இந்த இடுக்கமான வழியில நீ பிரவேசி. இந்த உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படைஞ்சு வாழும் பொழுது உனக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு. பரலோக ராஜ்யம்ன்றது இந்த உலகத்துல ரொம்ப ஹாயா சுகமா சமாதானமா பயணிக்கிறது இல்லை. அவர் சொல்றாரு, இது ரொம்ப இடுக்கமான வாசல்னா பெரிய 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 கோயில்கள்ல, பெரிய திருவிழா நாட்கள்ல அந்த கோயில்ல சாமியை தரிசனத்துக்கு கியூல நிற்பாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கியூல நிற்பாங்க. பல மணி நேரம் காத்திருந்து போவான். அதுக்கு நிறைய தடுப்பணைகள்லாம் வச்சு ஒருத்தர் நெருக்கிட்டு இருப்பான். அவனுக்கு தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, மூச்சு விட முடியாது, நெருக்கத்துல இருப்பான். ஆனா அதுலேயே தான் இருப்பான். எப்படியாச்சும் தரிசனத்தை பார்க்கணும்னு சொல்லி அப்படியே நெருக்கி அப்படி சொல்றாரு அவரு. நீ ஏன் ராஜ்யத்துக்குள்ள வர்றது உனக்கு இடுக்கமான வாசல். ஏன் இது இடுக்கம்? இது தேவனுக்கு மகிமையா நீ வாழணும்னு சொன்னா, தேவ மகிமைக்குள்ளாக இந்த இடுக்கமான வாசல்ல நீ போகணும்னு சொன்னா, இது முதல்ல உன் விருப்பத்தை அழிக்கிறது. நீ நினைச்சபடி சந்தோஷமா வர முடியாது. உன்னுடைய சுய விருப்பங்களுக்கு திட்டங்களையும் சுய வழிகளையும் நீ அழித்து கொண்டு வாழணும். இடுக்கமான வாசல்ல மேடு பள்ளங்கள் இருக்கும். நெருக்கமான வழிகளை போகும் பொழுது தியாகங்களோட, வேர்வை சிந்துதலோட, ரத்தம் சிந்துதலோட, இழப்புகளோட, கண்ணீரோட, வேதனையோட, பாரங்களோட தான் நீ போக முடியும். ஏசு அப்படி சொல்றாருன்னா, சொல்றாரு, நானே வாசல், நானே ஆடுகளுக்கு மெய்யான வாசல். யோவான் 10 சொல்றாரு. யோவான் 14 சொல்றாரு, நானே வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கேன். இந்த இடுக்கமான வாசல்ன்ற அவருடைய வாசல்ல பயணிக்கிறது. அந்த வாசல்ல பயணிக்கிறதுக்கு வழி இருந்தாதான் வாசலை போய் அடைய முடியும். ஒரு இடத்துக்கு போறோம், எந்த ரோடு போனாலும் அந்த ரோடு போய் ஒரு வாசல்ல முடியுது. எல்லா ரோடும் ஒரு கதவுல போய் முடியுது. எல்லா ரோட்டுக்கும் இங்கேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போனோம்னா அங்கே ஒரு பேரிகார்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் ஆந்திரா, கேரளா எங்கே போனாலும் அங்கே ஒரு போலீஸ் பேரிகார்டு இருக்குது, அங்கே ஒரு வாசல் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் தாண்டி போக முடியும். அதே மாதிரி இந்த உலகத்தில் மனுஷன் அவன் வாழக்கூடிய பயணத்தில் அவனுக்கும் ஒரு வாசல் இருக்கு.
அந்த 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 வாசல்ல அதை சரியா அடையணும்னு சொன்னா அவனுடைய வழி சரியா இருக்கணும். அவன் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவனுடைய வாசல் இருக்கும். இப்ப பரலோக வழி அவரே சொல்றாரு, இந்த வழி இடுக்கமானது, நெருக்கமானது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த வழி அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். இந்த இடுக்கமான வழியில இயேசு முதல்ல பிரவேசித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் நித்திய ஜீவனுக்குள்ளா, உங்களையும் என்னையும் பரலோக மகிமைக்குள்ளாக, அந்த பரலோக ராஜ்யத்தின் ராஜாவா அந்த ராஜ்யத்தை உருவாக்குன இயேசு தான் இந்த இடுக்கமான வழியை உருவாக்கி இருக்கிறார். ஏன் அந்த வழி இடுக்கும்? அந்த வழியை யாரும் உருவாக்கல. அந்த வழியை ஆபிரகாம் உருவாக்கல, அந்த வழியை தாவீது உருவாக்கல, அந்த வழியை தீர்க்கதரிசிகள் உருவாக்கல. இயேசு தன்னுடைய ராஜ்யத்துக்கான வழியை அவர் உண்டாக்கி இருக்கிறார். 7 மலை கடந்து, ஒரு அடர்ந்த காடு, அநேக காட்டு மிருகங்கள், அநேக காட்டாறு வெள்ளங்கள், சமுத்திரங்கள், இதெல்லாம் கடந்து ஒருத்தன் தனது அரண்மனை அடையிற மாதிரி இயேசு இந்த உலகத்துல பரலோக மகிமையை விட்டு அவர் மனித சாயலை தரிக்கும் பொழுது அவர் இடுக்கத்துக்குள்ள வந்தார். அவர் மரியாளுடைய வயிற்றுல இடுக்கத்துக்குள்ள வாழ்ந்தார். அவர் விசாலமா இந்த உலகத்துல வளரல. அவர் சொல்றாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்லி சொன்னார். அவர் பாவிகள் மத்தியில வாழ்ந்தார். அவர் சரியா சாப்பிடல, அவர் சரியா தூங்கல, அவர் நிம்மதியா ஆறுதலா யார்கிட்டையும் பேசல. அவர் எதிர்பார்த்த மாதிரி இந்த உலகம் இல்லை. அவர் விரும்புகிற வண்ணமாக இந்த வாழ்க்கை முறை அவருக்கு இல்லை. அவருடைய பேச்சு, அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய மகிமைக்குரிய எல்லாத்திலையும் அவர் விளக்கப்பட்டவரா, அநாதையா, அந்நியனும் பரதேசியுமா, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவரா, குடும்பத்தால் அவமானப்பட்டவரா, சொந்த ஜனங்களால கல்லறிப்பட்டவரா, மலையிலிருந்து தள்ளப்பட்டவரா, அநேக நன்மை செய்த மக்கள்னால பரியாசம் பண்ணப்பட்டவரா, அவருடைய சொந்த ஜனங்கள்னாலவே தச்சன் மகன் என்று அவமானப்படுத்தப்பட்டவரா, பெயல்சேபூல்னு சொல்லப்பட்டவரா, எத்தனையோ உபதேசங்களை நன்மைகளையும் கொடுத்தாலும் தொடர்ச்சியா அவமானத்தையும் பரியாசங்களையும் சந்திச்சவரா, அவருடைய சீசர்களுடைய மறுதளிப்பு, காட்டி கொடுத்தல், பலவீனம், இதெல்லாத்தையும் சுமந்தவரா, பிதாவினுடைய கோபத்தை சுமந்தவரா, பிசாசினுடைய சோதனைகளை தான் மேல போட்டுக்கொண்டவரா, மனித பாவங்கள், மனித நோய்கள், மனித சாபங்கள், பாவத்துக்கு எதிரான தேவனது கோபம், தேவனது நீதியான ஆக்கினை தீர்ப்பு, இது எல்லாத்தையும் சுமந்தவரா இடுக்கத்தின் வழியில தான் அவர் போனார். அவர் இந்த உலகத்துல விசாலமா, ஜாலியா, ரொம்ப சந்தோஷமா, சுகபோகமா அநேக சிற்றின்பங்களை அனுபவித்தாரா? இல்லை. உலகத்துல எந்த சந்தோஷத்தை இயேசு அனுமதிச்சார்? பைபிள் சொல்றது, அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடம் நிறைந்தவருமா இருந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்ததுன்னு சொல்லி சொல்ற. உலகத்துல பிறக்குல இருந்து சிலுவை மரணம் வரைக்கும் துக்கத்தோட கண்ணீரோட வாழ்ந்த ஒருத்தர், அதுதான் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அந்த இடுக்கமான வாசல்ல அவர் பிரவேசிச்சு, நீங்களும் நானும் கடவுளை சேராதபடி, நீங்களும் நானும் நித்தியத்தை அனுபவிக்காதபடி, நீங்களும் நானும் பாதாள வல்லமையிலிருந்து, பிசாசனுடைய ஆதிக்கத்திலிருந்து மீட்கப்படும்படியாக அவர் புதிய பாதைகளை உங்களுக்கு எனக்கு உருவாக்கினார். அந்த பாதையை உருவாக்காதபடி அநேக தடைகள் அவருக்கு இருந்துச்சு. அவருடைய குடும்பமும் சமுதாயமும் சுற்றி இருக்கக்கூடிய புறஜாதி மக்களும், பிசாசினுடைய தூதர்களுடைய ஆதிக்கமும், பிதாவினுடைய ஒப்புர கோபமும், நியாய பிரமாணத்தினுடைய பாரமும் எல்லாம் அவரை போட்ட அமுக்குனாங்க. உலகமே எதிர்த்து அவருக்கு இருந்துச்சு. பொல்லாத ஆவிகள் கூட்டம் அவருக்கு எதிராக இருந்துச்சு. ஆனா இதை எல்லாத்தையும் உடைச்சவரா, உயிர் மூச்சு வரைக்கும் தனி நபரா அந்த எல்லா பாரத்தையும் தோல்ல போட்டு சுமந்து நித்திய பாதையை கொண்டு போய் அந்த பரலோக வாசலை உங்களுக்கு எனக்கு திறந்து அந்த வாசலை முன்னிட்டு இருக்கிறார். அதனால ஒரு தைரியமா சொல்றாரு, என் அடிச்சுவடுகளை பின்பற்ற உனக்கு இந்த வழி இடுக்கமான வழிதான். நீ இந்த உலகத்துல என்னை பின்பற்றி வாழ்ந்தேன்னு சொன்னா எனக்கு இருக்கக்கூடிய அதே பாடுகள் வழிகள் உனக்கு இருக்கு. என்னை நீ பின்பற்றும் பொழுது பிசாசு உன்னை விட மாட்டான். நீ கடவுளை ஆராதிக்க வரும் பொழுது, நீ கடவுளிடத்துல ஜெபிக்க போகும் பொழுது, நீ கடவுளுடைய வார்த்தையை வாசிக்க நிற்படும் பொழுது அநேக சோதனைகளையும் சோம்பல்களையும் மன அழுத்தங்களையும் பாரங்களையும் கொடுத்து பிசாசு உன்னை தடை செய்யும். உன் சொந்த மாம்சம் உன்னை கடவுளுக்கு பிரியமா வாழ விடாம பல இச்சைகளை தூண்டி, பல உலக சௌகரியங்களை தூண்டி
இந்த பரலோக வழியை தேட விடாது. இந்த உலகம் இந்த வழியில நீ இந்த சத்தியத்துல பயணிக்கும் பொழுது இந்த உலகம் உன்னை பரியாசம் பண்ணி இயேசு கொடுக்கப்பட்ட அதே அவமானத்தை, அதே நிந்தனைகளை உன் மேல சுமத்தும். உன்னுடைய சொந்த ஆத்மாவில பாவ பாரங்களை, குற்ற உணர்ச்சி உன்னை நெருக்கி இந்த இடுக்கமான வாசலுக்குள்ளா போறதுல உனக்கு வலிகளை, காயங்களை ஏற்படும். ஆனால் அவர் சொல்றாரு, இந்த இடுக்கமான வாசலை நீ உட்பிரவேசி, நீ விட்டுறாத. இது உனக்கு கஷ்டம்தான், உனக்கு இந்த சத்தியம் கஷ்டம்தான், உனக்கு இந்த பரலோக மகிமை கஷ்டம்தான், உனக்கு இந்த ஆத்ம மீட்பு கஷ்டம்தான். நீ அடைகிற வரைக்கும் உனக்கு இந்த வலி, காயங்களையும் அவமானங்களையும் பரியாசங்களையும் ஏற்படுத்ததான் செய்யும். அதனால நீ அதில் பிரவேசி. ஏன்னா நான் பிரவேசிச்சிருக்கிறேன். உனக்கு முன்னாடி நீ நடக்க வேண்டிய வழியை நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறேன். உனக்கு முன்னாடி நான் போயிருக்கிறேன். என் வழியில நீ பிரவேசிக்கும் பொழுது நான் பாதுகாவலரா வாசல்ல காத்துட்டு இருக்கிறேன். இந்த வழியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ தாண்டி முன்னேறி வா. இது நெருக்கமான வழியும் இது இடுக்கமான வாசலுமாக தான் இருக்கும். சொல்றாரு, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எல்லாரும் இந்த வழியில போக முடியாதுப்பா. எல்லாரும் இந்த வழியை தாங்க முடியாது. எல்லாரும் இந்த வழியில போய் அதை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போறது இல்லை. இந்த உலகத்துல இவ்வளோ சர்ச் இருக்குது, இவ்வளோ மக்கள் கூடுறான், இவ்வளோ மக்கள் ஆராதிக்கிறான், இவ்வளோ சபை இருக்குது, இவ்வளோ போதகர் இருக்கிறான். என்னது அதெல்லாம் சொல்லுது? இயேசு தெளிவா சொல்றாரு, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவா இருக்கும், அதனுடைய வழி விசாலமா இருக்கும், அதிலே வழியா பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஐயோ இந்த வழி எடுக்கங்க, இந்த வழி கஷ்டம், இந்த உபதேசத்தை யாருங்க கேட்பா? இப்படிலாம் வாழ முடியுமாங்க? இப்படிலாம் பாவம் இல்லாம பசுத்தமா இருக்க முடியுமா? இப்படிலாம் பேச முடியுமா? இப்படிலாம் உண்மையா இருக்க முடியுமா? இப்படிலாம் நீதியா வாழ முடியுமா? இப்படிலாம் காண முடியாத பரலோகத்தை எண்ணி வாழ முடியுமா? இப்படிலாம் சத்துருக்களை நேசிக்க முடியுமா? இப்படிலாம் கூட கோவப்படாம இருக்க முடியுமா? இச்சை இல்லாம இருக்க முடியுமா? முடியுன்றதுக்காக தான் அவர் சொல்றாரு. முடியும், நீ அதை செய்யணுன்றதுக்காக தான் சொல்றாரு. கேட்டுக்கு போற வாசல் அது விரிவு, அது சௌகரியமா இருக்கும். இடுக்கமான வாசலை நீங்க திரும்ப முடியாது, நகர முடியாது, நீங்க மூவ் பண்ண முடியாது. ஆனா விசாலமான வழியில நீங்க நல்லா படுத்து தூங்கலாம், யாரும் ஒன்றும் கேட்க போறதில்லை. இந்த ஹைவேஸ்ல ஓரமா நீங்க படுத்தலாம், யாரும் கேட்க போறதில்லை. நீங்க படுத்து தூங்கலாம், மெதுவா எழுந்திக்கலாம், ஃப்ரீயா போகலாம், நினைச்சா பயணிக்கலாம், நினைச்சா தூங்கிக்கலாம், மனசுபடி நீங்க வளைஞ்சு போய்க்கலாம், யாரும் எதுவும் கேட்க போற மாட்டாங்க. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை, உபத்திரவமே இல்லாத வாழ்க்கை, பரிசுத்தமே இல்லாத வாழ்க்கை, போராட்டமே இல்லாத வாழ்க்கை, சோதனையே இல்லாத வாழ்க்கை, கடினங்களே இல்லாத வாழ்க்கை, இதுதான் நீங்க உலகம் விரும்பும். நீ கேட்டுக்கு போகிற இந்த வாசலை தான் நீங்க சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். கேட்டுக்கு போகிற இந்த விசாலமான வழியை தான் சொல்றான். வியாதி இல்லை, கடன் இல்லை, உபத்திரம் இல்லை, பிரச்சனை இல்லை, ஆறுதல், சமாதானம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, இச்சகமான வார்த்தைகளை பேசுறது. கடவுள் உனக்கு பிரச்சனையா இருந்திருக்கிறார், கடவுள் உன் கண்ணீரா இருந்திருக்கிறார், கடவுள் இன்றைக்கு உனக்கு விடுதலை கொடுக்கிறார். என்ன சொல்ல வரான்? உன் வாசல் எடுக்கலன்றான், உனக்கு உபத்திரவம் இல்லைன்றான். இந்த பரலோக வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைன்றான். கவலையில இருக்கியா, கண்ணீர்ல இருக்கியா, பாடுகள் இருக்கியா, இந்த வழியில வா. இந்த வழி ஐஸ்வர்யம், இந்த வழி சமாதானம், இந்த வழி நிம்மதி, இந்த வழி வாழ்க்கையினுடைய உயர்வு, இந்த வழி வெற்றியுள்ள வாழ்க்கை. அவர் தெளிவா சொல்றாரு, என் ராஜ்யம் உனக்கு நெருக்கம்தான்றார், என் வழி உனக்கு நெருக்கம்தான்றார். இவனுங்க என்ன சொல்றாங்க? சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், விடுதலை. சரியான வாசல் நான் அடையணும்னு சொன்னா சரியான வழியை நான் தேர்ந்தெடுக்கணும். நான் ஒரே நேரத்துல 2 வழியில போக முடியாது. உனக்கு இந்த பக்கம் போகணும், இல்லை இந்த பக்கம் போகணும், இங்கிட்டு மாறி நான் போயிட்டு இருக்க முடியாது. இந்த உலகத்துல 2 வாசல் தான், ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று விசாலமான வாசல். 2 நிபந்தனை தான், ஒன்று இடுக்கமான நிபந்தனை, இன்னொன்று சௌகரியமான நிபந்தனை. 2 இலக்கு தான், 2 வாசல் தான். 2க்கு நடுவில் நான் போக மாட்டேன், இங்கிட்டு போக மாட்டேன், நடுவில் அனுப்பேன் யாரும் சொல்ல முடியாது. ஒன்று நீ அழிவை நோக்கி போகணும், இல்லை நீ ஜீவனை நோக்கி போகணும். அழிவை நோக்கி போவதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆறுதலா, சமாதானமா, நிம்மதியா, சௌகரியமா இந்த உலகத்துல ராஜா போல வாழலாம், நீ நினைச்சபடி வாழலாம். நீ உனக்கு பாவத்துக்கான போராட்டம் அவசியம் இல்லை, பரிசுத்துக்கான வாஞ்ச அவசியம் இல்லை, எந்த குடும்ப பிரச்சனையும் உனக்கு கிடையாது, எந்த சுய இச்சைக்கான போராட்டம் இல்லை, சாப்பிடலாம், தூங்கலாம், இஷ்டத்துக்கு வாழலாம். இதான் உலகம் சொல்லுது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போ, எல்லாத்தையும் அனுபவிச்சு. புசிப்பு பிடிப்பு தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. புசிப்பு பிடிப்பு சந்தோஷம் களியாட்டு. ஆண்டவர் நான் சொல்றாரு, இல்லப்பா அது இல்லப்பா வாழ்க்கை, இது வேற வாழ்க்கை.
இது இது ஆத்மா சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, இது அழிவில்லாத வாழ்க்கை, இது தேவனுக்குள்ளாக வாழக்கூடிய வாழ்க்கை, இது மகா மேன்மையான உயர்வான நித்திய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீ போகணும்னு சொன்னா இந்த உலகத்துல நீ பரிசுத்தத்தையும் நீதியையும் உண்மையும் சமாதானத்தையும் தேவ சாயலையும் தேவ ராஜ்யத்தின் வழிகளையும் பின்பற்ற வாழ முடியாதுன்னு சொல்லலாம். நம்ம எங்க போறோம், எங்க போயிட்டு இருக்கிறோம்? உங்களுடைய வழி இடுக்கமா இருக்குதா? உங்களுடைய வாசல் நெருக்கமா இருக்குதா? இடுக்கமா இருக்குதுன்னு சொன்னா நீங்க செஞ்ச பாவத்து நிமித்தமா சில நேரம் உங்க வாழ்க்கை இடுக்கமா இருக்கும். நீங்க சில பொய் சொல்லிட்டு அதனால சில கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. சில பேருடைய பொருளை வஞ்சித்துட்டு அதனால உங்களுக்கு பிரச்சனை வரலாம். அல்லது பொருளாதார நெருக்கடி அல்லது சரீர பிரகாரமான ஒரு நெருக்கடி, இதெல்லாம் வச்சுட்டு நான் கஷ்டத்துல இருக்கிறேன், நான் பரலோகத்துல போயிட்டு இருக்கிறேன், நான் இக்கட்டுல இருக்கிறேன், நான் இடுக்கமான அப்படி சொல்லல. உன் பாவத்தினால ஏற்படக்கூடிய இடுக்கம் கிடையாது. நீ செஞ்ச பாவத்தினால வரக்கூடிய வழி அவர் சொல்ல. இது மேற் சொல்லப்பட்ட 5, 6, 7 அதிகாரங்களை சொல்லப்பட்ட அந்த ஆவிக்குரிய தகுதியின் அடிப்படையினால வரக்கூடிய இடுக்கம். நீ இயேசுவுக்கு சாட்சியா வாழ்றதுனால வரக்கூடிய இடுக்கம். இயேசுவுக்கு மகிமையா பரிசுத்தத்தையும் நீதியையும் காண்பிப்பதனால வரக்கூடிய இடுக்கத்தை ஆண்டவர் சொல்ற. அந்த இடுக்கம் இருக்குதா? வெறும் சாதாரண பிரச்சனை, வியாதி, கஷ்டம் வருதுன்னு சொல்லல. இயேசுவுக்காக கஷ்டப்படுறீங்களா? இயேசுவுக்கு பிரியமா வாழ்றதுக்காக உபத்திரவு இருக்குதா? இயேசுவினுடைய வழியில போகக்கூடிய பாதுகாப்பற்ற பயம் உள்ள மனசஞ்சலம் உள்ள ஆவிக்குரிய துக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதா? அது இருக்குதுன்னு சொன்னா நீங்க ஜீவனுக்கு எதுவான வழியில இருக்கிறது. அப்படி அவர்களோடு பிரவேசி, அது ஜீவனுக்கு போகக்கூடிய வழி. அது கொஞ்ச தூரம் அந்த வழியில போற வரைக்கும் தான் உனக்கு கஷ்டம். அந்த வாசலை அடைகிற வரைக்கும் தான் உனக்கு பாடு. அந்த வாசலை அடைகிற வரைக்கும் தான் உனக்கு நிம்மதியற்ற தன்மை. அந்த வாசலை அடைகிற வரைக்கும் தான் உனக்கு வருத்தமும் சஞ்ச. அந்த வாசலை நீ தொட்டுட்டேன்னு சொன்னா உனக்கு மன மகிழ்ச்சியான மேன்மைக்குரிய ஒரு வாழ்க்கை. அந்த வாசலை அவர் காத்திருக்கிறார். நானே வாசல், என் வழியாக பிரவேசிக்கிறவனுக்கு உள்ளும் புறமும் சென்ற மேய்ச்சலை கண்டடைவான். என்ன அட, என்ன தேடு. பரலோக ராஜ்ய குடிமகனா நீங்களும் நானும் பரலோகத்தை நோக்கி ஓடுறோம்னு சொன்னா இந்த இடுக்கமான வாசல்ல போராடணும். இந்த இடுக்கமான வாசலை சகிக்கணும். இந்த இடுக்கமான வாசலை ஏற்றுக்கொள்ளணும். இந்த இடுக்கமான வாசல்ல தொடர்ந்து உண்மையிலவர்களா இருக்கணும். இக்கட்டுகளையும் வலிகளையும் காயங்களையும் குறைவுகளையும் பலவீனங்களையும் மகா பிரதான ராஜாவாக தேவாதி தேவனாக அவர் இந்த வழியை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த வழியில நான் பிரவேசிப்பேன். என்ன குடும்பம் எதுக்கலாம், என்ன உறவுகள் எதுக்கலாம், என்ன சமுதாயம் பரியாசம் பண்ணலாம், எனக்கு இக்கட்டு வரலாம், என்ன அரசாங்கம் எதுக்கலாம், என்னுடைய சொந்த இருதயம் என்ன வஞ்சிக்கலாம், எல்லாற்றையும் கடந்து நான் இந்த இடுக்கத்தையும் பாரத்தையும் சுமப்பேன். கிறிஸ்து என்கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய இந்த கடமை பொறுப்பை நான் சரியா செய்வேன். என்னுடைய வாழ்க்கை பரலோக குடிமக்களுடைய வாழ்க்கைக்கு ஆதரவா இருக்குன்றத நம்ம சொல்றோமா? நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு உட்கார்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம், சாப்பிட்டோம், நல்ல வீடை கட்டணும், பிள்ளைங்களை படிக்க வச்சோம், பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு ஆக்கணும், லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. அது அழிவுக்கு எதுவான வாழ்க்கை. அது விசாலமா இருக்கும், அது சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். அந்த எந்த விதமான போராட்டமும் பிரச்சனையும் இருக்காது. ரைட். இப்ப இயேசு 15 அடுத்து 20 இன்னொரு ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. அந்த இடுக்கமான வாசலும் அந்த விசாலமான வாசலும் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அந்த விசாலமான வாசலையே அநேகர் பிரவேசிக்கிறாங்க. அநேகர் ஜீவனுக்கு ஏதுவான தெரிந்து கொள்ளலன்னு சொன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனாய். இந்த இடுக்கமான வாசலை மக்கள் தெரிந்து கொள்ளாம அவர்கள் கேட்டுக்கு போகிற வாசலையும் தெரிந்து கொள்றாங்க. அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கிறவர். பரலோக ராஜ்யத்தின் குடிமகனா இந்த இடுக்கமான வாசலை ஒண்ணு பிரவேசிக்க விடாம இருக்கக்கூடிய தடை என்னது? கள்ள தீர்க்கதரிசிகள். 2 பேதுரு 2:1 வாசிங்க. 2 பேதுரு 2:1. ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள்.
அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கெளியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அறிவை அறிவித்துக் கொள்வார்கள். பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள்ள இருப்பார்கள்னு சொல்லல. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தோட முடிஞ்சு தீர்க்க தரிசனம் பண்ணிடலாம். இயேசு வந்ததுக்கு அப்புறம் எல்லா தீர்க்க தரிசனம் பண்ணி அவர் முடிச்சிட்டார். அதே ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் காலத்துக்கு பிற்பாடு யாரையும் ஆண்டவர் தீர்க்கதரிசின்னு சொல்றதில்லை. அதனாலதான் பேதுரு தனது இறுதி காலத்தில் எழுதும் பொழுது தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தாங்க. அதே போல கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் கள்ள போதகர். கள்ள தீர்க்கதரிசி வேற, கள்ள போதகர்கள் வேற. கள்ள போதகர்கள் அடிப்படை சத்தியங்களை தவறாக விளக்குபவர்கள். ஆனா கள்ள தீர்க்கதரிசிகள் கடவுளிடமிருந்து செய்தியை கொண்டு வருவதாக பொய் சொல்லுகிறவர்கள். நல்ல தீர்க்கதரிசி என்றாவே கடவுள் என்கிட்ட பேசுறாரு, நான் கடவுளுடைய செய்தியை உனக்கு சொல்றேன், கடவுள் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்துறாருன்றாங்க கள்ள தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஒரு கள்ள தீர்க்கதரிசின்றவன் கடவுள் என்கிட்ட பேசினாரு, கடவுள் என்கிட்ட வெளிப்படுத்தினாருன்னு சொல்றாரு. கள்ள போதகன்றவன் சுவிசேஷத்தை இல்லாம ஆக்குறவன், அடிப்படையான சத்தியங்களை தவறா விளக்கக்கூடியவன் தான் கள்ள போதகர். அவங்க ரட்சிப்பை குறித்த உண்மையான செய்தியை கடவுளிடமிருந்து கொண்டு வருவாங்க சொல்லி மக்களை பொய்யா வழிநடத்துறப்ப இயேசு அதான் இங்க சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். என்னுடைய வார்த்தை இயேசு என்கிட்ட பேசினாரு, இயேசுடைய வார்த்தை நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கள்ள தீர்க்க. அவருடைய சுபாவம் என்ன? அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலே பற்றிக்கிற உணாய்கள். கள்ள தீர்க்கதரிசி எப்பயுமே நான் தான் கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்ல மாட்டான். கள்ள தீர்க்கதரிசியே நீங்க ரொம்ப சுலபமா அடையாளம் காணவும் முடியாது. அவர் சொல்றாரு, அவன் ஆட்டுத்தோல் போர்த்து கொண்டே ஓனாய். ஆட்டுத்தோல் போர்த்துனா அவன் பார்க்க ஆடு மாதிரி இருப்பான். ஒரு ஆட்டுக்குட்டி எவ்வளோ ஒரு மென்மையா ஒரு சாஃப்டா இருக்குதோ, அவன் கள்ள தீர்க்கதரிசி எப்பயுமே மென்மையா எளிமையா இருப்பான். அவன் மக்களை காயப்படுத்தி பேச மாட்டான். அவன் ரொம்ப சாஃப்ட் நேச்சரா, பயந்த சுபாவம் உள்ளவனா, ரொம்ப எளிமையான பேச்சுக்களை கொண்டவனா, வார்த்தைகளை சுருக்கி பேசுகிறவனா, மென்மையா பேசுகிறவனா. அவன் பேச பேச காதுல தேனா இனிக்கும், அப்படிதான் பேசுவான். சகோதரனே சகோதரியே, அன்பானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தை, கர்த்தர் உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஆறுதலான வார்த்தை. இப்போதான் அவனுடைய பேச்சு எல்லாம் அப்படியே இருக்குன்னு சொன்னா கண்டிப்பு இருக்காது, எச்சரிப்பு இருக்காது, சீர்படுத்தல் இருக்காது. செவித்துணவர்கள் உள்ளவர்களாகி இச்சகமான வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களை தான் ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசிகள். அவனை எச்சரிக்கையா இருக்கு. அவன் மென்மையா இருப்பான், சாஃப்டா இருப்பான், அவன் இச்சிக்கப்படத்தக்கவனா இருப்பான், அவன் மெதுவா தேவனது காரியங்களை சொல்றவனா இருப்பான். ஆனா அவனுடைய உள்ளத்திலோ அவர்கள் பற்றிக்கிற ஓனாய்கள். அவனுடைய இருதயமும் அவனுடைய தனிப்பட்ட சுபாவமும் அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை அவனுக்கு தெரியாது. அவன் வெளியில மேடை ஷோ காட்டுறாங்க, அவன் நாடக நடிகன். அவன் வெளியில் நின்று தன்னை மக்களுக்கு முன்பாக ஒரு சமாதான தூதுவனா, மக்களை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு மனிதனா தன்னை காட்டுவான். அவனுடைய உள்ளான இருதயத்தினுடைய நோக்கம், அவன் ஆடை விழுந்து அவன் ஆட்டை பாதுகாக்க மாட்டான், ஆட்டுடைய காயத்துக்கு மருந்து போட மாட்டான், ஆட்டை குழியில இருந்து காப்பாற்ற மாட்டான், ஆட்டுக்கு சரியான ஆகாரத்தை கொடுக்க மாட்டான். அவன் ஆட்டை அடிச்சு சாப்பிட தான் மென்மையா பேசுவான். இன்னைக்கு சபையில இந்த தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுடைய நோக்கெல்லாம் பாருங்க, காணிக்கை தான், பணம் தான், அவனுடைய புகழ், அவனுடைய விஷயம்தான் முக்கியம். எல்லா கிறிஸ்துவ மேகசைன்லையும் பாருங்க, இந்த ஊழியத்தை தாங்குறதுக்கு இவ்வளோ செய்யுங்க, இந்த ஜிபே நம்பர், இந்த ஃபோன் நம்பர், இந்த கோட் நம்பர், எல்லா மேகசைன்லையும் அதான் இருக்கும். மீட்டிங் நடத்தினா அதுக்கு புக் பண்ணுறதுக்கு டிக்கெட் காசு எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளை, திராட்சை பழங்களை, முட்பூண்டுகளை, அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அடுத்துட்டு ஒரு 13 to 23 வரைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து அவர் எச்சரிக்கிறார். முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார், நல்ல மரம் கெட்ட மரம், நல்ல கனி கெட்ட கனி. நீ வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது.
நீ ஏமாந்து போயிடக்கூடாது. நீ பார்க்கறதெல்லாம் சரின்னு நினைச்சிடக்கூடாது. பார்வைக்கு நல்லா இருக்கும், பார்வைக்கு சத்தியம் மாதிரியே இருக்கும், பார்வைக்கு உண்மை மாதிரியே இருக்கும், பார்வைக்கு கடவுளுடைய வார்த்தை சொல்ற மாதிரியே இருக்கும், பார்வைக்கு கடவுளுடைய மகிமை வெளிப்படுகிற மாதிரியே இருக்கும். பிசாசு எப்பயுமே ஒளியுடைய வேஷத்தை தரிச்சு தான் வருவான். பிசாசு எப்பயுமே கடவுளுடைய பிரதிநிதியை தான் தன்னை காட்டுவான். பிசாசு எப்பயுமே தன் கடவுளுக்கு ஆதரவாளன் தான் சொல்லி காட்டுவான். உன்னதமான தேவனுடைய குமாரனே என்றதான் பிசாசு சொல்லுவான். பிசாசு எங்கேயுமே தன்னை திருடனா, தன்னை வஞ்சகனா, தன்னை பொய்க்காரனா, தன்னை குலகாரனா சொல்ல மாட்டான். கள்ளத்தீர்க்கதரிசிகள் அப்படிதான். கள்ளத்தீர்க்கதரிசிகளுடைய உண்மையான வாழ்க்கை. இப்போ ஏன் இடுக்கமான வாசல்ல போகாம அநேக விசாலமான வாசல்ல ஏன் போறான்? அவெல்லாம் கள்ள உபதேசத்தை கேட்டுட்டு இருக்கான். அவெல்லாம் பிசாசுக்கு செவி கொடுத்துட்டு இருக்கிறான். அவெல்லாம் அழிவுக்கு ஏதுவான போலியான சமாதானத்தை தேடி ஓடுறான், போலியான சுகத்தை தேடி ஓடுறான், போலியான விடுதலையை தேடி ஓடுறான், போலியான நிம்மதியை தேடி ஓடுறான். நீ அப்படி போயிடாத. நீ இந்த பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேடி போனன்னு சொன்னா, இந்த விசாலமான வழிதான் நீ மகிழ்ச்சி நிம்மதி போலன்னு சொன்னா, நீ ஒரு கெட்ட மரமா கெட்ட கனியை கொடுக்கிறவனா இருப்ப. முள்ளு செடியில யாரும் திராட்சை பழத்தை பறிக்கிறதுலே ஒரு எளிமையா சொல்றாரு. ஒரு முள்ளு எப்படி அத்திப்பழத்தை கொடுக்காது, ஒரு முள் பூண்டு எப்படி திராட்சை பழத்தை அத்திப்பழத்தையும் கொடுக்காது, அதே போல கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. வேப்ப மரத்துல ஆப்பிள் ஒருபோது வராது, ஆப்பிள் மரத்துல ஒருபொழுது வேப்பங்காய் வராது. நீ எதை விதைக்கிறியோ அந்த விதை எந்த மரமா வருதோ அதுதான் கனியா கொடுக்குன்றத ஒரு தெளிவா ஒரு வழி சரியா இருந்தா ஒரு வாசல் சரியா இருக்கும், வாசல் சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். தீர்மானம் அந்த முடிவெடு, எதை நோக்கி போற, எதை நோக்கி வாழ போறன்றத சரியா சிந்தின்னு சொல்றார். அவர்களுடைய கனிகள்னு சொல்லும்போது அவரு முதல்ல என்ன சொல்றார்? முதல்ல அவர்களுடைய வாழ்க்கை, அவன் என்ன பேசுறான்றதை பார்க்காத, அவன் லைஃப் எப்படி இருக்குன்றத பா. அவன் வாழ்க்கையில மேல் சொல்லப்பட்ட தேவ மகிமைக்குரிய ஆவிக்குரிய நித்தியத்துக்குரிய காரியம் இருக்குதா? அவன் கண்டிக்கிறானா, எச்சரிக்கிறானா, நியாய பிரமாணத்தினுடைய ஆழத்தை சொல்றானா, கடவுளுடைய பரிசுத்தத்தை சொல்றானா, கடவுளுடைய திட்டத்தை சொல்றானா, கடவுளை மையப்படுத்துறானா? அவனுடைய உபதேசத்திலேயும் அவனுடைய வாழ்க்கையிலையும் தேவனது ரட்சிப்பு, தேவனது மீட்பு, தேவனது ராஜ்யம் பிரதானமா இருக்குதா? இல்லையே. அவனுடைய உபதேசத்திலே வாழ்க்கையிலே மக்கள் தான் பிரதானம். அவனுக்கு மக்கள் தான் கடவுள். மக்களை பிரியப்படுத்துறதுக்கு எல்லா கோமாளித்தனமும் செய்வான். மக்களை பிரியப்படுத்துறதுக்கு சுவையான இனிமையான பாட்டுகளை பாடுவான். மக்களை பிரியப்படுத்துறதுக்கு நாடகங்களை போடுவான். மக்களை பிரியப்படுத்துறதற்கு அநேக ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவான். மக்களை குற்றப்படுத்த மாட்டான், மக்களை கண்டிக்க மாட்டான், மக்களை சீர்படுத்த மாட்டான், மென்மையா வச்சுக்குவான், சாஃப்டா வச்சுக்குவான், அன்பா வச்சுக்குவான். மக்களுக்கு அன்பா சமாதானமா காயப்படுத்தாம ஆறுதலா உற்சாகம் ஊட்டக்கூடிய வார்த்தைகளை பேசுறதா எனக்கு பிடிச்சது. அதான் மக்கள் வேணுன்றான். ஆனா ஏசு இந்த மலை பிரசங்கத்தை கேட்கிறவனுக்கு உற்சாகப்படுத்தினாரா? இந்த மலை பிரசங்கத்தை பேசினவன் உற்சாகம் பிடிச்ச அல்லேலூயா ஆமென்னு சொன்னானா? இந்த மலை பிரசங்கத்தை பேசினவன் எனக்கு ரொம்ப ஆறுதலா பேசினாருன்னு சொன்னானா? இருதயம் ரொம்ப லகுவாயிருச்சுன்னு சொன்னானா? யாரு கேட்பாதுன்னு சொன்னான்? எவன் இதுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்வான்? எவன் வர முடியும் இந்த ராஜ்யத்துக்குள்ளன்னு தான் இந்த பிரசங்கத்தினுடைய இறுதியில அவர்கள் சொன்னார்கள். நீ கெட்ட மரத்துக்கு நல்ல மரத்துக்கு வித்தியாசத்தை பாரு. நல்ல மரம் அது உள்ளான இருந்து செயல்படக்கூடிய நல்ல மரம். அது உள்குணம் எப்படி இருக்கோ அப்படிதான் அதனுடைய கனி வெடிப்படும். எந்த மரமா இருந்தாலும் உள்ள அதனுடைய சத்து எப்படி இருக்குதோ, உள்ள அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதோ அதன் போல அது வெளியே அப்படியே கனி கொடுக்கும். அதே போல ஒரு நல்ல தேவ மனிதனுக்கு ஒரு கள்ள தீர்க்கதரிசிக்குமான வித்தியாசம் என்பது அவர்களுடைய உள்ளான இருதயம், அவருடைய உள்ளான அந்தரங்க வாழ்க்கை, அவருடைய உள்ளான சுபாவம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அவங்க இருப்பாங்க. ஒரு மரம் பட்டு போய் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு மரம் கனி இல்லாம இருக்குதுன்னு சொன்னா, ஒரு மரம் அழுகி போய் ஆரோக்கியமற்ற இருக்குதுன்னு சொன்னா அது ஒரு பொழுதும் நல்ல மரமா இருக்கும் பொழுது. இருதயம் நல்லதா இருந்தால் அதனுடைய விளைவுகள் நல்லா ஏற்படும். இருதயம் கெட்டதா இருந்தால் அதனுடைய இருதயத்தினுடைய விளைவுகளும் கெட்டதாக தான் ஏற்படும். உள்ளான மாற்றம் இல்லாம வெளிப்புற மாற்றங்கள் ஒரு பொழுதும் சாத்தியமல்ல என்று சொல்றார். அப்ப நீ விசுவாச பாதையில இடுக்கமான வாசல்ல பயணிக்கும் பொழுது நீ விவேகம் உள்ளவனா, ஞானம் உள்ளவனா, கனி கொடுக்கிறவனா இருக்கும்.
இறுக்கமான வாசல்ல பிரவேசிக்கக்கூடிய நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமா இருக்கணும். நல்ல கனி கொடுக்கிறவனா ஆவிக்குரிய கனிகள், அன்பு, சாந்தம், சமாதானம், நீதிய சாந்தம், இச்சை அடக்கம், பொறுமை, இதெல்லாம் உனக்குள்ள இருக்கணும். 5-6 அதிகாரங்கள் கிறிஸ்து சொல்லி கொடுத்த அந்த பரலோகத்தினுடைய ஆவிக்குரிய கனிகளையோ நித்தியத்துக்குரிய கனிகளை வெளிப்படுத்துறவனாக இருக்கணும்னு சொல்லி சொல்றார். நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெற்றுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அழுகீர்கள். நீ எப்படி ஒரு மனுஷனை கடவுளுடைய மனுஷன் உலகம் சொல்லுது? இவன் உண்மையாவே தேவ பக்திக்குரியவன், இவன் உண்மையாகவே தேவனது ஊழியக்காரன் எப்படி சொல்றான்? அவன் யூடியூப்ல சொல்லக்கூடிய செய்தி, அவன் யூடியூப்ல பண்ணக்கூடிய ஜெபம், அவனுடைய சபையில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள், அவனுக்கு வரக்கூடிய கூட்டம், இதெல்லாம் வச்சுதான் இவன் நல்ல ஊழியக்காரன். ஆனால் ஆண்டவருக்கு என்ன அடையாளத்தை சொல்ல, என்ன அவன் கனி கொடுக்கிறவனா இருக்கணும்ன்ற. அவனுடைய இருதயத்துல தேவன் பிரதானமானவராக இருக்கிறான்னு உனக்கு தெரியுமா? அவனுடைய வாழ்வின் மூலமா, அவனுடைய குடும்ப வாழ்வின் மூலமா, அவனுடைய அந்தரங்க வாழ்வின் மூலமா, அவன் மக்களோடு இடைப்படுகிற வாழ்வின் மூலமா அவன் தேவனது சித்தத்தை செய்கிறவனா இருக்கிறானா? பின்னாடி அடுத்ததுல அவர் அதான் அங்க சொல்ல வராரு. அவனை பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு அவன் தேவனது மகிமையை வெளிக்காட்டுகிறவனா இருக்கிறானா? அவன் பாவத்தை எச்சரிக்கிறவனா, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவனா, கண்டிக்கிறவனா, சீர்படுத்துகிறவனா, இருதயத்தை உடைக்கிறவனா, மக்களை செப்பனிடுகிறவனா, மக்களை நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக வழிநடத்தக்கூடியவனா இருக்கிறானா? அவனுடைய சுபாவமும் தன்மையும் கடவுளுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு இருக்குதா? தோணி இடுக்கமான வாசல் உட்பிரவேசிக்கும் பொழுது தடையா இருக்கிறது எல்லாம் இந்த உலகத்தினுடைய தவறான போதனை. சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியது எல்லாமே தவறான போதனை தான். இயேசு மலை பிரசங்கத்துக்கு வெளியே சொல்லக்கூடிய எல்லா போதனையும் கள்ள தீர்க்கதரிசியினுடைய போதனை தான். தேவன் ஏற்படுத்தப்பட்ட இந்த இடுக்கமான வழியை விட்டு வேற எந்த வழியை சொன்னாலும் அது கள்ள உபதேசம். வெறுமனே போலியான சமாதானத்தையும் போலியான விடுதலையை தேடி ஓடுகிறது ஒரு பொழுதோ நித்தியத்துக்கு எதுவான வழியா, நித்திய ஜீவனுக்கு எதுவான வழியா இருக்க. இயேசு ஆரம்பத்திலிருந்து முடிவு ரொம்ப தெளிவா சொல்றார், இதுதான் ராஜ்யம், இந்த வர்றவன் எப்படிதான் இருக்க முடியும், அவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்க முடியும், இது இடுக்கமானதான், இந்த இடுக்கமான வழியில தான் அவன் பிரவேசிக்கணும். ஏன்னா அவன் நல்ல கனி கொடுக்கிறவன் அந்த உலகத்துல வாழணும். நல்ல கனி கூடாத, இந்த நல்ல கனி கொடுக்கும் ஒரு மரம் எப்படி கனி கொடுக்கும்? லூக்கா 13 அவர் சொல்றாரு, ரோம சொல்றாரு, ஒரு எஜமான் அவன் திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நட்டி வச்சு அதுல தினந்தோறும் தண்ணி ஊற்றி பார்த்து அதுல கனி கொடுக்கல. அப்போ ஒரு தோட்டக்காரன் வந்து அந்த கனி கூடாத அந்த அத்தி மரத்துக்கு இறம் போட்டு உரு போட்டு தண்ணி பாய்ச்சி ஒரு வருஷம் அதை பாதுகாத்து அதை கனி குடிக்க வைக்கும்படியா செய்யறான். இப்போ நீங்கள் நானும் இயல்பா பட்ட மரம், நீங்கள் நானும் இயல்பா கனி கொடுக்காத மரம், நீங்கள் நானும் இயல்பா முட்பூண்டுகளையும் முட்செடிகளையும் கொடுக்கக்கூடிய மரம் தான். உங்களை என்னையும் பார்த்தாருன்னா கடவுள் விரும்பக்கூடிய காரியம் என்ன இருக்கு உங்ககிட்ட? கடவுள் உங்களை பார்த்து மெச்சிக்கக்கூடிய காரியம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்குதா? உங்களுடைய பேச்சிலையோ சுபாவத்திலையோ இருக்குதா? உங்களை என்னையும் கடவுள் பார்த்தாருன்னா கடவுள் பல்ல கழிச்சு நம்மளை அழிச்சுதான் போடுவார். நீங்கள் நானும் கடவுளுக்கு நாள்தோறும் கோபம் ஓட்டும் பொழுது கடவுளுடைய நீதியான சாபமும் நியாய தீர்ப்பு தான் அவங்களுக்கு எனக்கு என் மேல வர வேண்டியது. கடவுள் உங்களை என்னையும் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா மாற்றணும்னு சொன்னா அது தோட்டக்காரனாய கிறிஸ்து அவசியம். கிறிஸ்து உங்களை என்னையும் கொத்தாம, எரி போடாம, உரம் போடாம, தண்ணி பாய்ச்சாம நீங்கள் நானும் கனி கொடுக்கிறவர்களா ஒரு பொழுது வாழ முடியாது. அந்த கனி கிறிஸ்துவின் அதனாலதான் யோவான் 15 அவர் சொல்றாரு, எண்ணி நிலைத்திருங்கள் அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நான் மெய்யான திராட்சை செடி, எண்ணில் நிலைத்திரு, நீ கனி கொடுக்கிறவனா இருப்ப. ராஜ்யத்தின் புத்திரனா அன்பற்று, பொறுமையற்று, நிதானமற்று, கோபத்தையும் வைராக்கியத்தையும் வீணான சிந்தனைகளையும் உலக அடையாளங்களை கொண்டிருந்துன்னு சொன்னா நம்ம நல்ல மரம் இல்லை, நம்ம கெட்ட மரம். நம்ம கெட்ட மரமா, ஒரு கெட்ட மரம் அந்த நிலத்தை அழிச்சு போடுற மாதிரி நம்ம குடும்பத்தை அழிக்கிறோம், நம்முடைய உறவுகளை அழிக்கிறோம், நம்முடைய சபையை அழிக்கிறோம், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அழிச்சு கொடுத்துருவோம். இது நீ ஜீவனுக்கு எதுவா போகக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை அப்படி இருக்காதுப்பா. உண்மையாகவே ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்றன்னு சொன்னா நீ என்னையை போல கனி கொடுக்கிறவனா இருக்கணும். என்னையை போல இந்த உலகத்துக்கு ஒளியா உப்புள்ள
உப்பாக வெளிச்சமுள்ள பட்டணமாக இருக்குன்றது இயேசு. நம்ம அப்படி இருக்கிறோமா? உங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை ஆண்டவர் சொல்வாரா? இயேசுவோடு நீங்க இணைந்து இருக்கீங்களா? இயேசுவுக்கு பிரியமா எந்த பரிசுத்த கனிகளை வெளிப்படுத்துறீங்க? உங்களை குறித்தான சாட்சி இயேசு என்ன சொல்வார் நியாய தீர்ப்புனாங்க? உங்களுடைய பேச்சு, சுபாவம், உங்க வாழ்க்கை முறை, உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய பாவ போராட்டத்தை கொடுத்து இயேசு இடுக்கமான வாசல்ல வந்தான்னு சொல்லுவாரா? இவன் உபத்திரவத்தில் எனக்காண்டி நின்னான்னு சொல்வாரா? இவன் எனக்காண்டி சாட்சியாக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தான்னு சொல்வாரா? எனக்காண்டி பரியாசங்கள் அனுபவிச்சான்னு சொல்வாரா? எனக்காண்டி தான் சொந்த ஆசைகளை விட்டு கொடுத்தான்னு சொல்வாரா? எனக்காண்டி தான் சொந்த விருப்பங்களை மாற்றி அமைச்சான் இயேசு உங்களை பார்த்து சொல்வாரா? அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா நம்ம விசாலமான வாசல்ல போயிட்டு என்னை யாரும் உதவப்படுத்தாதீங்க, என் லைஃப் நல்லா இருக்கு, நான் இஷ்டத்துக்கு வாழ்றேன், என்னை யாரும் எந்த குறையும் சொல்லாதீங்க, நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொன்னா கேட்டுக்கு நேரம் ஓடிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். நம்முடைய வாசல் இடுக்கமா இருக்கிறோம். நம்முடைய வாசல்ல கிறிஸ்து பயணிச்சிருக்கிறார். நம்முடைய வழியில அவர் பயணிச்சு வெற்றியுள்ள ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி பயணிக்கக்கூடிய நாம் இந்த உலகத்துல நம்ம தேவனுக்கு பிரியமா வாழும் பொழுது வரக்கூடிய பாடுகளை, கஷ்டங்களை சகித்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை விசாலமா இருக்கு, ஆண்டவரே என் வாழ்க்கை உண்மையாவே இடுக்கமா இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் உமக்கு பிரியமா கஷ்டத்தை உபத்திரவங்களை அனுபவிக்கலான்னு எனக்கு தெரியல, உமக்கு சாட்சியா வாழ்வான்னு எனக்கு தெரியல, என்கிட்ட நல்ல கனிகள் இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா நீ இயேசுனுடைய சமூகத்துல வாங்க. இயேசு இறுதியில் அந்த மக்களுக்கு அதான் சொல்றாரு, நீ நல்ல மரமா கெட்ட மரமான்னு யோசி. நீ கெட்ட மரம் உணர்ந்தன்னு சொன்னா நீ நல்ல மரமா மாறி ஆகணும். நீ நல்ல மரமா மாறி ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இயேசு உங்களுக்கு எனக்கு அந்த வழியை பயணிச்சது மாத்திரமில்ல, உங்களை என்னையும் தேவனுக்கு உகந்தவர்களா மாற்றுவதற்காக ரட்சித்திருக்கிறார். உங்களை என்னையும் பரிசுத்தமாக்கும்படியாக ரட்சித்திருக்கிறார். உங்களை என்னையும் நீதிமானாக்கி ரட்சித்திருக்கிறார். உங்களுடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில சுமந்து ரட்சித்திருக்கிறார். வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்து இயேசுவின் இடத்துல மனம் தெரிஞ்சு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இடுக்கமான வாசலா இல்லை, நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு வாழ்றேன், நான் நினைச்சபடி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் மனசு விரும்புவதைப்படி, என் திட்டத்தின்படி, நான் ஆசைப்படுறபடி என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட்டு இருக்கிறேன், எனக்குன்னு சில எதிர்பார்ப்பு இருக்கு, எனக்குன்னு சில லட்சியம் இருக்கு, அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன், என்னை திருப்புங்க, நான் கேட்டான வழிக்கு போயிருக்கேன், என்னை இடுக்கமான வாசலை கொண்டு வாங்க, நான் உமது ராஜ்யத்துக்கென்றும் உமது சுவிசேஷத்துக்கென்றும் நீர் சொல்லிய இந்த குணாதிசயங்களுக்கு ஏற்ற பாத்திரமா என்னை மாத்துங்க, நான் மனிதர்களுக்காக இல்லை உமக்கு பிரியமா வாழும்படியா என்னை மாத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் வாழ்க்கை இன்னும் கெட்ட கனிகளை கொடுக்குது, என் வாழ்க்கை இன்னும் கெட்டதை சிந்திக்குது, கெட்டதை பார்க்குது, கெட்டதை ஆசைப்படுது, நான் இன்னும் கெட்டவனாவே இருக்கிறேன், என்னை பார்த்தா நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமா தெரியல, என் வாழ்க்கையை சுத்தப்படுது, என் வாழ்க்கையில பல அசுத்தங்கள் இருக்குது, நான் இன்னும் கேடான ஒரு மனுஷனா இருக்கிறேன், என் வாழ்க்கையில பொருளாசையும் பண ஆசையும் புகழ் ஆசையும் எல்லாம் கூடி இருக்குது, என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை மாற்றி அமைங்க இயேசுவிடத்துல கேளுங்க. அதுக்கு தான் அவர் வந்தார், அதுக்கு தான் அவர் ஜீவனை கொடுத்தார், அதுக்குதான் உங்களுக்காக எனக்காக தேவ கோபத்தை சுமந்தார். சிலுவை மரணம் இல்லாம நீங்கள் நானும் நல்ல மரமா மாற முடியாது. சிலுவை மரணம் இல்லாம நீங்கள் நானும் இந்த இடுக்கமான வாசல்ல மகிழ்ச்சியா பிரவேசிக்க முடியாது. கடவுளுடைய சமூகத்துல மண்டிடுவோம், கடவுள்கிட்ட இரக்கத்தை கேட்போம், கடவுள்கிட்ட மன்னிப்பை கேட்போம். தேவன் நம்மை இந்த பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக மாற்றி பலப்படுத்துவாராக.